நம்முடைய திருச்சபை ஆதி சபையில இருந்து எவ்வளவோ தூரம் விலகி வந்து விட்டோம். ஆதி சபை ஆண்டவருக்காக இலக்க தியாகம் செய்ய மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். ஆகையினாலேதான் எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுவின் நாமத்திற்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். யோவானுடைய சகோதரராகிய யாக்கோப்பு ஏரோதாலே பட்டயத்தாலே கொலை செய்யப்படுகிறார். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் தலைகீழாக சிலுவையிலே அறையப்படுகிறான். அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையிலே கொல்லப்படுகிறான். பர்த்தலமேயு உயிரோடு இருக்கும் பொழுதே தோல் உரிக்கப்பட்டு சிரச்சேதம் செய்யப்படுகிறார். பிலிப்புவை சிலுவையிலே அறைந்து பின்னதாக கல்லெறிந்து கொன்றார்கள். மத்தேயு கல்லெறிந்து கொல்லப்பட்டான். தோமா இந்தியாவிலே ஈட்டியாலே குத்தி கொலை செய்யப்பட்டு மரித்தான். அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பை உச்சியிலே இருந்து தள்ளி கல்லெறிந்து கொன்றார்கள். பவுல் அப்போஸ்தலன் நீரோமனாலே சிரச்சேதம் செய்யப்பட்டார். ஆதி சபை இயேசுவுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமா இருந்தாங்க. ஆனால் இன்றைய சபையோ இயேசுவை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி பணத்துக்காக பொருளுக்காக அழிந்து போகிற அற்ப காரியங்களுக்காகத்தான் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். ஆதி சபை இயேசுவுக்காய் தன்னுடைய ஜீவனையும் அர்ப்பணித்தார்கள். இன்றைய சபையோ இயேசுவை தங்கள் நலனுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இதுதான் சத்தியம், உண்மை. ஆதி சபை பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க, பரிசுத்தத்தை வாஞ்சித்தார்கள், பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகையினாலேதான் ஆதி சபையில் இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள், பிலிப்பி பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், லித்தாவூரில் இருக்கிற பரிசுத்தவான்கள், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், எபேசுவில் இருக்கிற பரிசுத்தவான்கள், எல்லா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பேரு பரிசுத்தவான்கள். ஆனால் இன்றைய சபை வேஷம் தரித்து, தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் மாய்மாலக்காரர்களாய் வெளியில தாங்க வேஷம், உள்ளுக்குள்ள சத்துவம் இல்ல, பரிசுத்தம் இல்ல. ஆதி சபை பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தினால்தான் பட்டணங்களை அசைத்தார்கள், தேசங்களை அசைத்தார்கள். நம்மால் அது நடக்கல. ஏன் தெரியுமா? பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆதி திருச்சபை சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நாட்டினார்கள். ஆனால் இன்றைய சபை கட்டிடத்தை அழகுபடுத்துவதிலையும் அலங்காரப்படுத்துவதிலையும் அது ஒருபடி மேல போய் சபையில புகழ் போட்டு சபையை அழகுபடுத்துறாங்க. ஆதி திருச்சபை நித்தியத்தை, மறுமையை, தேவ ராஜ்யத்தை எதிர்நோக்கி பரதேசி, நான் இந்த உலகத்துல கூடாரவாசின்னு அறிக்கையிட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய சபையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? உலக சிநேகமுடையவர்களாய், உலகத்தாரை போல பூமிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதிலே கவனமாய் உலகத்தானாய் அஞ்ஞானிகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்தியா இயேசுவை அறியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நாம தான். ஆதி திருச்சபைக்கு திரும்ப வேண்டியது அவசியம். அருமையானவர்களே,